வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கஜலட்சுமி யோகம். கஜலட்சுமி யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவருடைய ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் 2 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கும்போது இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது. இந்த கஜலட்சுமி யோகம் இப்ப கோச்சார ரீதியாக ஜூலை மாதம் 27ஆம் தேதி அந்த சுக்கிரனாகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி வீடான ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த மிதுன ராசியில குரு பகவான் ஏற்கனவே பயிற்சியாகி வந்திருக்கிறாரு. இந்த 2 கிரகங்களும் சேர்க்கை பெறும்போதுதான் இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்படும். இந்த கஜலட்சுமி யோகம் கிட்டத்தட்ட 1 மாத கால அளவிற்கு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதை இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷனா வரும். மீன ராசி என்பர்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது. என்ன மீனராசி என்பர்களே, ஏற்கனவே நல்ல மகிழ்ச்சியா தான் இருக்கிறீங்க. உங்களுடைய மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் இருக்காது. எப்போதுமே வாழ்க வளமுடன் சொல்லக்கூடியவர்கள் நம்ம மீனராசி என்பர்கள் தான். அதே மாதிரிதான் எல்லாருமே வளமுடன் வாழ்றதுக்கு இந்த மீனராசி என்பர்களின் முக்கியமான பிரார்த்தனையும் அந்த குடும்பத்துல அதிகமாக இருக்கும். கரெக்டு தானே? நீங்க தான் அந்த குடும்பத்துல நல்லா எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு அதிகப்படியாக பிரார்த்தனை செய்வீங்க. எந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம். உங்களுடைய சுகஸ்தானத்துல அந்த மாத்ருஸ்தானத்துல அந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது. அம்மாவினால பெரிய ஒரு லாபங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்பட போகுது. உங்களுக்கு அம்மானா ரொம்ப உயிர், அது தெரியும், இல்லைன்னு கிடையாது. அந்த அம்மாவினால மிகப்பெரிய ஒரு லாபங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே சமயம் வீடு, மனை, வாகனம், சொத்து, வண்டி எல்லாமே வாங்குறதுக்கு அமைப்புள்ள ஒரு நேரமாக தான் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஒரே நேரத்துல வாங்க முடியுமா? வாங்கலாம் முடியாது. யாராவது ஒரு ஏற்கனவே நாங்க வீடு வச்சிருக்கோம், இன்னொரு வீடு வாங்கணும் விருப்பப்படுறவங்க இந்த காலகட்டத்துல அதற்குண்டான முயற்சிகள் செய்வாங்க. அதுதான் அந்த கஜலட்சுமி யோகம் சொல்லுது. ஏன்னா நம்ம ஒரு வீடு கட்டிட்டோம், ஒரு வீடு வாங்கிட்டோம் அப்படின்னாலே அதுல ஒரு பெரிய மனநிறைவு. இன்னொரு வீடு வாங்கணும்னு ஒரு முயற்சி எடுக்கும் போதே அதுல ஒரு இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அந்த ஒரு வீடுன்றது எல்லாருக்குமே ஒரு அரிதான ஒரு விஷயம். அதை இந்த காலகட்டம் நீங்க அதற்குண்டான முயற்சிகள் செய்றீங்க. உங்களுடைய குடும்பத்திலேயே நீங்க தான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பெருமை தானே. அதுதான் அந்த மீனராசி என்பர்கள் எப்போதுமே செய்வாங்க. எந்த சனியாக இருக்கட்டும், ஜென்ம சனி, ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, எந்த சனியாக இருக்கட்டும், அந்த மீனராசி என்பர்கள் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்கள் தான். அப்படிப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கீழே நீங்க தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம். ஏன்னா மீனராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சில அன்பர்கள் மட்டும்தான் நான் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பார்ப்பேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா எந்த விதமான கமெண்டும் போட மாட்டாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் எங்களுக்கு அது சரியா இல்ல, இது சரியா இல்ல அப்படின்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய அன்பர்கள் ரொம்ப சைலண்டா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சைலண்டா இருக்கக்கூடிய நபர்களும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம். உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குது, எது நடக்கல அப்படின்றத நீங்க தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம். ஏன்னா இந்த ஒவ்வொரு பதிவுகளும் நம்ம போடும்போது இந்த மாதிரியான யோகா காலகட்டம், பயிற்சிகளினுடைய காலகட்டம், ஒவ்வொரு ஒரு எச்சரிக்கை மணிதான் நம்ம கொடுக்குறோம். எவ்வளவு எச்சரிக்கை கொடுத்தாலும் நம்ம மீனராசி என்பர்கள் அதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டாங்க. நீங்க எத்தனை வாட்டினாலும் சொல்லிக்கிட்டே இருங்க, எதையும் தாங்கும் இதயம் அப்படின்ற அளவுக்கு நாங்க ரொம்ப தன்னம்பிக்கையோட இருக்கோம். தன்னம்பிக்கை அதிகமாக உடையவர்கள் நம்ம மீனராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மீனராசி என்பர்களுக்கு அந்த 2வது வீடு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமான காலகட்டம். இந்த காலகட்டத்துல இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய வாகனத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரம், புதுதாக வண்டி வாங்கக்கூடிய ஒரு நேரம். அந்த வண்டி வாங்கணும்னு ரொம்ப நாளா நீங்களும் நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு தடைகள் வந்துட்டு போகும். கையில காசுலாம் இருக்கு, அதெல்லாம் எந்த ஒரு குறையும் கிடையாது. மீனராசி என்பர்களுக்கு எது இருக்கோ இல்லையோ தன்மானமும் குறையாத செல்வமும் எப்போதுமே இருக்கும். அந்த அளவுக்கு அது இருந்தாலும் ஏதோ ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்கு. அது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு நிம்மதியாக, அதாவது நீங்க என்ன விருப்பப்பட்டீங்களோ அதை வாகனத்தை வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய குழந்தைகளினுடைய திருமண வளர்ச்சி, அதாவது திருமணம் செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு நீங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாக வரன் தேடிட்டு
பார்த்துட்டு இருக்கிறீங்க, எந்த வரனும் அமைய மாட்டேங்குது, மிகப்பெரிய சிக்கலாக இருக்கு. எங்களுக்கு எப்படி திருமணம் அமைஞ்சதுன்னே தெரியல. ஆனா என்னுடைய குழந்தைகளுக்கு நான் பார்க்கும்போது ரொம்ப சேஃப்டியா பாக்குறேன், அப்படி பாக்குறேன், இப்படி பாக்குறேன், அதை பாக்குறேன், இதை பாக்குறேன்ட்டு இந்த மீனராசி என்பவர்கள் அவங்களுடைய குழந்தைகளினுடைய வாழ்க்கையை பெரிய அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிறீங்க. அது எல்லாமே நல்ல ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த குழந்தைகளினுடைய வாழ்க்கைன்றது இந்த காலகட்டம் முழுமையாக அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த மீனராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு பிரயாணத்தை அதிகமாக மேற்கொள்வாங்க. இந்த 25 நாட்கள்ல இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை காலகட்டத்துல பிரயாணம்ன்றது அதிகமாக இருக்கும். எந்த மாதிரி பிரயாணம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபீஸ் அலுவலகம் விஷயமாக ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு போற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு இடத்திற்கு இந்தியால இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு வருவீங்க. அடுத்து வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டுலயே பக்கத்துல போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சோசியல் ட்ரிப் அப்படின்ற மாதிரியாக போடுறதுக்கு எல்லாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பவர்கள். இந்த மாதிரியாக பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கஜலட்சுமி யோகம் இருக்கும். பிரயாணத்தின் மூலமாக லாபம் இருக்குமா அப்படின்றது மாதிரியாக அந்த ஒரு விஷயங்கள் இருக்கு, கண்டிப்பாக இருக்கும். நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்றது இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும். அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு லாபங்களை தான் நிறைய பார்ப்பீங்க, ஆதாயங்களை தான் அதிகமா பார்ப்பீங்க. நீங்க எந்த ஒரு இடத்துலயும் சும்மா இறங்கவே மாட்டீங்க. ஒரு காரணம் காரியம் இல்லாமல் ஒரு அலுவலகத்துல இருந்தே உங்களை அனுப்புறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போனா நம்மளுக்கு 4 நன்மைகள் கிடைக்குமா அப்படிதான் பாப்பீங்களே ஒழிய மீனராசி என்பர்கள் காரணம் ஆதாயம் இல்லாமல் இந்த மீனராசி என்பர்கள் ஒரு இடத்திற்கு போகவே மாட்டாங்க. அந்த மாதிரியாக தான் இந்த இப்ப இருக்கக்கூடிய பிரயாணங்களும் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு ஆதாயங்களையும் மாற்றத்தையும் கொடுக்க போகுது. நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்கும். இந்த மீனராசி என்பர்கள் பொதுவாகவே கிட்டத்தட்ட தொழில் செய்யறவங்களாக இருந்தாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கன்சல்டன்சி தொழில் தான் பண்ணுவாங்க. மற்றவர்களுக்கு அறிவுரை கூறதுதான் இவர்களுக்கு தொழிலாகவே இருக்கும். ஒரு வக்கீல் தொழிலோ இல்ல ஒரு டீச்சிங் உத்தியோகமோ இல்ல கார்பரேட் நிறுவனத்துல ஒரு ட்ரெயினராவோ இருப்பாங்க, இல்ல ஒரு கவுன்சிலராவோ இருப்பாங்க. கவுன்சிலர் மீன்ஸ் ஒரு அதாவது கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 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 மனநிலையை ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர். அந்த மாதிரியாக அந்த மனநிலையை மாற்றி இன்னொருத்தருடைய மனநிலையவே அப்படியே மாத்திருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அட்வைசரி ஒர்க் அப்படின்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு மிக பொருத்தமான ஒரு தொழில். அந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதுல எல்லாம் இப்போ நிறைய ஆதாயங்கள் வருமானங்கள் நீங்க கேட்காமலேயே சில வரவுகள்லாம் கண்டிப்பாக வரும். என்ன இந்த மீனராசி என்பர்கள் இழந்த இழப்புகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்ல நிறைய இழப்புகளை இழந்திருப்பீங்க, வருமானங்களை இழந்திருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய லட்சக்கணக்குல அந்த ட்ரேடிங்ல இருந்திருப்பீங்க. அது எல்லாத்தையுமே மீட்டெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறீங்க. இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் அதற்கு இணையான ஒரு வருமானத்தை கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். ரீசெண்டா ஏதாவது மார்க்கெட்ல போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு தப்பிச்சிடும். இந்த கஜலட்சுமி யோகத்தின் மூலமாக அந்த ரீசெண்டா போட்ட ஷேர் மார்க்கெட்ல போட்ட ஒரு விஷயங்கள் முதலீடு எல்லாமே தப்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல எப்போதும் போல ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்கும். வீசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தெல்லாம் நிவர்த்தி அப்படின்றது கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நிரந்தர இடம், அங்க பிஆர் அப்படின்றது பெர்மனன்ட் ரெசிடென்ட், கிரீன் கார்டு, அங்க இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்சியல் கார்டு எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கும். அதனால ஒரு நிரந்தர தன்மை வசிக்கிறதுல அப்படின்னு கேட்டதா இந்த மீனராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலன்களை பார்க்கணும், இல்ல சில பேர் வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வரணும் விருப்பப்படலாம். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.